Hi friends, இந்த வீடியோவில் ப்ரீவ் ஆல் ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் jQueryல. இது என்ன பண்ணால் ஒரு எலிமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க டாட் ப்ரீவ் ஆல் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் செலக்ட் பண்ண எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? நம்ம போன வீடியோவில் ப்ரீவ் மெத்தட் பார்த்தோம். அந்த ஏபிஐயில் என்ன ஆகும்னா வெறும் ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் பேரண்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சிப்ளிங் எலிமெண்ட்ஸும் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஏபிஐ சின்டாக்ஸ். நான் வந்து HTML கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் டெமோ காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குது, 3 எல்லை எலிமெண்ட் இருக்குது. இதில் நான் கரண்ட் செலெக்ஷன் ஐடி யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் டாட் ப்ரீவால்ன்ற ஏபிஐ கால் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணுன்னா கரண்ட்லி செலக்ட் பண்ண எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அது ரிட்டர்ன் பண்ணும். டெமோ பர்பஸ்க்காக அதுக்கு ஒரு பார்டர் கலர் நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய கரண்ட் செலெக்ஷனாக இருக்க போது டாட் ப்ரீவால் நான் கால் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவால் எனக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் கிடைக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஐடி நான் வந்து இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன், டாட் ப்ரீவால் கால் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு இந்த 2 எலிமெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் பார்டர் க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம ப்ரீவால் ஏபிஐயை jQueryல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.